தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தரா ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். ஏற்கனவே பீகார் சார் அங்கு மிகப்பெரிய சர்ச்சைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்திய நிலையில தற்போது அது மீண்டும் தமிழ்நாட்டிலும் தொடர்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? 6.5 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேருவது எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும்? உண்மையிலேயே இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது நமது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல வாக்காளர்கள் ஆர்டினரி ரெசிடென்ட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்கு அவர்கள் சாதாரணமாக வசிக்கிறார்களோ அந்த மாநிலத்தில் அவர்களுக்கு வாக்களிக்கிற உரிமை. ஆனால் பொதுவாக நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம், இப்போ வட மாநில தொழிலாளர்கள் அவரவர்கள் சொந்த இடங்களிலே அவர்கள் எது நேட்டிவோ அங்கு அவர்கள் வாக்கு வைத்திருப்பார்கள். இங்கிருந்து போய் வாக்கு போடுபவர்கள் இருப்பார்கள், வாக்கு போடாமலும் இருப்பார்கள். இப்படித்தான் இருக்கிறது. இப்போது பீகாரில் அந்த சிறப்பு முகாம் நடத்துவதன் மூலமாக அங்கு வெரிஃபிகேஷன் நடக்கும் போது யாரெல்லாம் அந்த விலாசங்களிலே இல்லையோ அவர்கள் பெயர்கள் நீக்கப்படுகின்றன. மைக்ரேட்டட் ஒர்க்கர். உண்மையிலேயே பிரச்சனை என்னவென்றால், ஒரு மாநிலத்திலே இருக்கிற வாக்காளர்கள் அந்த மாநிலத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியின் அந்த ரோல் அதில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவில் தமிழ்நாடு தலைமை அதிகாரிக்கு கீழே இருக்கிற அந்த ரோல், எலக்டோரல் ரோல், அதையும் கேரளாவில் இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரியின் கீழே இருக்கிற அந்த வாக்காளர் பட்டியலையும் இணைத்து சரிபார்க்கக்கூடிய அளவிலே இங்கு இல்லை. உண்மையிலேயே பீகார் மாநிலத்தவர்கள் இங்கு இருந்தாலோ அல்லது இங்கிருந்து அவர்கள் அங்கு ஓட்டு போட்டார்களோ அந்த மாநிலத்தில் இருக்கிற அந்த வாக்காளர் பட்டியலில் இருப்பார்கள், இங்கு இல்லாமலும் இருப்பார்கள், இருந்தும் இருப்பார்கள். இந்த டபுள் ஓட்டு உண்மையிலேயே இது பிரச்சனை. அப்ப நம்ம விதியவே மாற்றணும். அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் வாக்காளர்களாக இருக்கலாம். ஆனால் எந்த மாநில ஓட்டை அவர்கள் போட வேண்டும் என்று, எந்த மாநிலத்தில் தங்கள் தேர்தல் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்கு ஓட்டு போட வேண்டும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பிரச்சனை அல்ல, கேரளாவுக்கும் இதே பிரச்சனை இருக்கிறது. குறிப்பாக வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த பல கெஸ்ட் ஒர்க்கர்கள் கேரளாவில் இருக்கும்போது அங்கிருக்கிற அரசியல் சூழலே பெரிய அளவுக்கு மாறுகிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. இங்கு தமிழ்நாட்டில் இது 6 லட்சம் பேருக்கான பிரச்சனையே இல்லை, பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஏற்கனவே இது திருப்பூர் மாதிரியான நகரங்களிலே இது பெரிய பிரச்சனையாகவே தான் இருக்கிறது. அப்படி என்றால் மிக எளிதாக வாக்காளர் அடையாள அட்டை வாங்க முடியும். வாக்காளர் அடையாள அட்டை தேர்தல் ஆணையம் கொடுத்ததுதான். அந்த வாக்காளர் அடையாள அட்டையை வைத்து அவர்கள் ஐடென்டிட்டி நிரூபிக்க முடியாது, ஆதார் கார்டை வைத்தும் ஐடென்டிட்டி நிரூபிக்க முடியாது என்று சொல்லி 11 ஆவணங்களை கேட்கிறார்கள். அந்த ஆவணமுமே ஒரு வகையில் பார்த்தால் அக்காமடேட்டிங் டாக்குமெண்ட் தான். அதுல சிட்டிசன்ஷிப்போ அல்லது அவர்கள் எங்கு ஆர்டினரி ரெசிடென்ட் என்பதற்கோ பெரிய அளவுக்கான ஆதாரங்கள் இல்லை. ஆக பீகார் சார் என்பது இப்படியான பிரச்சனைகளை இந்தியா முழுவதும் உருவாக்கி இருக்கிறது. இதற்கு பீகாருக்கு அடுத்தாற்போல் இது வெஸ்ட் பெங்காலில் வரப்போகிறது, அதற்கு அடுத்தாற்போல் கேரளா, அதற்கு அடுத்தாற்போல் தமிழ்நாடு. ஆக இப்போதே இதை சரி செய்ய வேண்டிய கடமை நமது அரசியல் தலைவர்களுக்கு இருக்கிறது. நிச்சயமா புலம்பெயர் தொழிலாளர்களினுடைய சரியான எண்ணிக்கை அப்படிங்கிறதும் கூட இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்புமா? ஏன்னா அங்கு 36 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டவங்களில் 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லும்போது அது தொடர்பான கணக்கெடுப்பை எடுத்தா அப்ப இன்னும் கூடுதல் வாக்காளர்கள் இங்கு இருக்கக்கூடும் அப்படிங்கிற தகவலும் வரும் இல்லையா? கண்டிப்பாக இன்னும் பல லட்சம் பேர் இருப்பார்கள். 6 லட்சம் என்பது ரொம்ப இண்டிகேட்டிவ். உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால், நீங்க முடியாது, என் மாசா சேர்க்கத்தான் செய்யணும், அதுதான் நம்ம கடமை. 1 vote 1 person 1 value, இதுதான் நம்மளோட அடிப்படை பிரின்சிபல். நம்ம முதல்ல 1951 காலகட்டத்தில் தேர்தலுக்காக நம்ம தயார்படுத்தும் போது இந்தியாவை தயார்படுத்தும் போது இதுதான் பிரின்சிபல். அப்பனா இந்தியாவில் எங்கிருந்து வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் ஓட்டு போடலாம். ஆனா மாநில தேர்தல்கள் என்று வரும்போது இந்த காம்பினேஷன் மாறும். ஆரம்ப காலத்துல இந்தியா முழுவதுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடக்கும்போது இந்த பிரச்சனை பெரிதாக எதிரொலிக்கவில்லை. இப்போது அந்த நிலைமை இப்போது இல்லை. அப்படியான ஒரு சூழல்ல தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கெஸ்ட் ஒர்க்கர் லிஸ்ட் வச்சிருக்கு. பல பிரச்சனைகள் வந்த பிறகு அந்தந்த மாநிலத்துல அந்தந்த பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம கெஸ்ட் ஒர்க்கர்கள் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடணும், அது பண்ண வேண்டிய கடமை அவர்களை எம்ப்ளாய் பண்றவங்களுக்கு இருக்கு என்றெல்லாம் சட்டம் கொண்டு அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம நினைத்தால் இப்போது யார் யார் இங்கு இருக்கிறார்கள் வெளி மாநிலத்திலிருந்து ரொம்ப எளிதா எடுத்துடலாம். அப்பதான் குற்றங்களையும் தடுக்க முடியும். அப்படியான ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு இதை ஒரு எச்சரிக்கைக்குறியா எடுத்துக்கிடணும். இவ்வளவு லட்சம் பேர் இருக்கிறாங்க, அங்க விடுபட்டு இருக்கு, இங்க சேர்க்க போறாங்கிறத எச்சரிக்கைக்குறியா எடுத்துக்கொண்டு உடனடியாக அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளையோ அல்லது அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளையோ எடுக்கணும். அதாவது பீகார்காரங்க இங்க இருக்கிறது உண்மையிலேயே நம்ம பொருளாதாரத்துக்கு அவங்க முதுகெலும்பு. நீங்க விவசாயத்துக்கு வந்தீங்கனாலே அவங்க வந்துட்டாங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட மூல முடுக்கல எல்லாம் பீகார் தொழிலாளர்கள் விவசாய பணியில இருக்காங்க.
அப்படியான ஒரு சூழ்நிலையில் வெளிமாநில கெஸ்ட் ஒர்க்கரை நம்ம தவிர்க்கவே முடியாது. இங்க இருக்கிற ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி அவங்கள நம்பிதான் இருக்கு. எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் இதுதான் நிலைமை. அப்போ அவங்க தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, அதெல்லாம் அரசியல் கொஸ்டின், அது வேற, அது அவர்கள் விருப்பம். யாருக்கு வேண்டு போனாலும் யார் வேண்டு போனாலும் ஓட்டு போடலாம். ஆனால் இதற்கான அடிப்படை என்ன? அடிப்படை என்பது எங்கு யார் ஓட்டளிக்க வேண்டும், ஆர்டினரி ரெசிடென்ட் என்றால் என்ன அர்த்தம், இதை கேட்க வேண்டும். இது உண்மையிலேயே இது பீகார் மாநில தொழிலாளருக்கு மட்டும் இல்ல. இப்போ உதாரணமா திருநெல்வேலியிலிருந்து ஒருத்தர் சென்னையில வேலை பார்க்கிறாரு, திருநெல்வேலியில அவர் ஓட்டு வச்சிருப்பாரு. இப்ப நீங்க இங்க ரிவிஷன் எடுக்கும்போது சென்னையில இருக்கிற திருநெல்வேலியில இருக்கிற விலாசத்துக்கு போனா சென்னைக்காரரோட முகவரி இல்லாம கூட இருக்கும். அப்ப அவரை டெலீட் பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சா இங்க இருக்கிற உள்மாநில தொழிலாளர்களுக்கே பெரிய பெரிய பிரச்சனைகள் தான் வரும். ஆக ஒட்டுமொத்தத்துல இது உச்சநீதிமன்றத்துல பெரிய அளவுக்கு வாதம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். தமிழ்நாடு அரசு உரிய வழக்கறிஞர்களை வைத்து இந்த வாதத்துல தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் தான் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி திரு ஷியாம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.